கோவை சின்னியம்பாளையம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்கத்தில் புகை திடீரென கிளம்பிய நிலையில் மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. முதலில் அந்த காட்சிகள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். அருண், என்ன நடந்தது? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டதா? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீ ரங்கபதி. அவர் இன்று காலை தனது காரை எடுத்துக்கொண்டு சின்னியம்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சின்னியம்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில நீலாம்பூருக்கு முன்பாக அந்த வாகனம் சென்று கொண்டிருந்த பொழுது வாகனத்தின் முன்பக்கம் பேனட் பகுதியிலிருந்து புகை கசிந்தபடி இருந்தவர்களே உடனடியாக தனது காரை நிறுத்தி என்ன என்று அவர் பார்ப்பதற்குள் திடீரென மளமளவென காரில் இருந்து தீப்பற்றியது. ஏற்கனவே கோவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தினங்களாகவே அதிக அளவிலான வெயில் தாக்கம் காரணமாக ரேடியேட்டரில் தண்ணி இல்லாத காரணத்தினால்தான் அந்த வாகனம் என்பது திடீரென தீப்பிடித்து இருந்திருக்கிறது. உடனடியாக அவர் காரில் இருந்து இறங்கியதால் எந்த விதமான காயங்களும் இன்றி காப்பாற்றப்பட்டார். இருப்பினும் கார் தொடர்ந்து எரிந்த நிலையில உடனடியாக காவல்துறையினருக்கும் பீளமேடு தீயணைப்பு துறையினருக்கும் தகவலானது அளிக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் சுமார் ஒரு 10-15 நிமிடத்திற்கு மேலாக போராடி அந்த மேலும் தீ பரவாமல் அந்த தீயை தடை செய்தார்கள். உடனடியாக சுதாரித்துக் கொண்டு காரின் ஓட்டுநர் காரிலிருந்து இறங்கியதன் அடிப்படையில் யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக தற்போது பீளமேடு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.